ஹலோ ஆல் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கான ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏபி அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ அதில் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில் சில ஃபார்முலாஸ், முக்கியமான ஒரு 5 ஃபார்முலாஸ் இருக்குது. ஏபிக்கு தனியாக போகும். ஸோ ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும்போது சீரீஸில் என் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் பாருங்கள். 1 + 2 + 3 அப் டு n. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து அப் டு n அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படின்னாலே இந்த n இருக்கு இல்லையா, இந்த n வந்து சில டைம் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸும் வரும். ஓகே, அதுதான் லாஸ்ட் டேர்மும். இது n வந்து லாஸ்ட் டேர்ம் n = l எப்போ மட்டும்தான் நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான். இப்போ வேறு நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3, 5, 7 அப்படின்னு இருக்கப்போ இங்கே n வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பராக தான் இருக்கும். n வந்து நம்ம தனியாக வந்து கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஏபியில் இருக்க ஃபார்முலா வேறு, இந்த நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்க ஃபார்முலா வேறுன்னு வச்சுக்கோங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றப்ப தான் 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா இதோட ஃபார்முலா. எந்த ஒரு ஸ்கொயரும் இல்லை, எந்த ஒரு க்யூபும் இல்லை. நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு n வரைக்கும் சம் கேட்குறாங்க அப்படின்னா n × n + 1 / 2. ஓகே, இந்த இங்கே என்னங்கிறது தான் லாஸ்ட் நம்பர், அதே தான் லாஸ்ட் நம்பரும். ஓகே, ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் n = l அப்படின்ட்டு. ஸோ இங்கே எப்படி n கண்டுபிடிப்போம்னா n = l - a / d + 1. n எப்படி தனியாக கண்டுபிடிக்கணும், மித்த சம்ஸ்க்கெல்லாம் n எப்படி தனியாக கண்டுபிடிக்கணும்னா n = லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் / அதோட டிஃப்ரென்ஸ் + 1. இங்கே இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 + 2 + 3 அப் டு n வரைக்கும் இருக்கிறது n × n + 1 / 2. அடுத்தது இதிலே வந்து 1² + 2², நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே ஸ்கொயரில் கொடுக்குறாங்க. 1² + 2² + 3² + n² அப்படின்னு இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சு சம் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா வந்து n × n + 1 × 2n + 1 / 6. முதல்ல n மட்டும், அப்புறம் அதோட 1 ஆட் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது என்னோட 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் 1 ஆட் பண்ணுறீங்க. ஓகே, / இங்கே 3 டேர்ம் இருக்குது, அதனால் இங்கே 6ன்னு போடணும், 2ன்னு போட்டுறக்கூடாது, இல்லை 3யும் போட்டுறக்கூடாது. ஓகே, 3 டேர்ம் இருக்குது, அதனால் அதை மல்டிப்ளை பை 2 பண்ணி 6. ஓகேவா? ஸோ ஃபார்முலா பாருங்கள். 1² + 2² + 3² + n² = n × n + 1 2n + 1 / 6. சப்போஸ் இப்போ இந்த கொடுத்துருக்க டேர்ம் க்யூபில் கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இதை அப்படியே ஹோல் ஸ்கொயர் போட்டுறணும். ஓகே, அதான் 1³ + 2³ + 3³ அப் டு n³ அப்படின்னா, ஸோ நார்மலாக பார்த்தாலே n × n + 1 / 2. ஸோ க்யூபில் கொடுத்தாங்கன்னா அது அப்படியே ஹோல் ஸ்கொயர் கொடுத்துக்கிறோம். ஸோ சப்போஸ் ஆட் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்லேயே ஆட் நம்பர்ஸ் கேட்குறாங்க. 1 + 3 + 5 அப் டு n இருக்குதுன்னா n². ஈவன் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா 2 + 4 + 6 அப் டு n வரைக்கும் வருது அப்படின்னா n × n + 1. ஸோ இந்த 5 ஃபார்முலாஸ் நம்பர் சீரீஸில் ரொம்பவே முக்கியம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.